மரணத்துக்கு பேர் போன ஹோட்டல் தான் இந்த சிசில் ஹோட்டல். ஏன்னா கடந்த 100 வருஷமா மக்கள் இங்க மர்மமான முறையில் இறந்து கொண்டே வராங்க. இந்த சிசில் ஹோட்டல்ல ஹோட்டல் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்றாங்க. 1924ஆம் ஆண்டு இந்த ஹோட்டலை திறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 700 ரூம்ஸ் வரைக்கும் இந்த செசில் ஹோட்டல்ல இருக்கு. என்னதான் டூரிஸ்ட் பிசினஸ் மேன் இவங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி இந்த ஹோட்டலை கட்டியிருந்தாலுமே இங்க தங்கினது எல்லாமே டிப்ரெஷன் ஆகிருக்கிறவங்க, அதே மாதிரி கிரிமினல்ஸ் தான் அதிகமா இங்க தங்கியிருக்காங்க. இந்த ஹோட்டல் ஓபன் பண்ணி 3வது வருஷத்துல இருந்து இந்த ஹோட்டல்ல மர்மமான முறையில ஆட்கள் இறக்குறதும் கொலை சம்பவங்களும் நடக்க தொடங்குது. யாரெல்லாம் எப்படி இறந்தாங்க அப்படிங்கறத நான் சொல்றேன், எல்லாருமே கவனமா கேட்டுக்கோங்க. 1927ஆம் ஆண்டு ஒரு நபர் விவாகரத்து வாங்கி அவரை சுட்டு கொண்டிருக்காரு இந்த ஹோட்டல்ல தங்கி. 1931ஆம் ஆண்டு பொய் பேரோட ஒருத்தர் இந்த ஹோட்டலுக்குள்ள விஷம் குடிச்சு இறந்து போறாரு. 1934ஆம் ஆண்டு ஒருத்தர் கழுத்தறுத்து இறந்து போறாரு. அதே மாதிரி 1937ஆம் ஆண்டு 9வது மாடியிலிருந்து ஒருத்தர் கீழே விழுந்து இறந்து போறாரு. இது எல்லாத்தையும் விட கொடுமை என்னன்னா 1964ஆம் ஆண்டு டோரத்தி அப்படிங்கிற பெண் இந்த ஹோட்டல்லே தங்கி அவங்க கர்ப்பமா இருந்திருக்காங்க. இந்த ஹோட்டல்லே அவங்களுக்கு குழந்தையும் பிறந்திருக்கு. ஆனா அந்த பெண் அந்த குழந்தைய ஜன்னல்ல இருந்து தூக்கி போட்டு அவங்களும் அந்த ஜன்னல்ல இருந்து குதிச்சு இறந்திருக்காங்க. 1947ஆம் ஆண்டுல இருந்து 1962ஆம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 6 பேர் இந்த ஹோட்டல்ல இருந்து குதிச்சு விழுந்து இறந்திருக்காங்க. இதே மாதிரி தற்கொலை பண்ணியும் மர்மமான முறையிலையும் நிறைய பேர் இந்த ஹோட்டல்ல தொடர்ச்சியா இறந்து கொண்டே வராங்க. ரிச்சர்ட் ரமீசர், ஜே கண்டர்வேட் அப்படின்னு சொல்லி 2 சீரியல் கில்லர்ஸ் இந்த ஹோட்டல்ல தங்கி தான் தொடர் கொலைகளையும் செய்திருக்காங்க. எலிசா லேம் அப்படிங்கிற ஒரு கனேடிய ஸ்டூடெண்ட் கூடி இந்த ஹோட்டல்ல மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க. அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது இது வரைக்குமே ஒரு புரியாத புதிராவே இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க இந்த ஹோட்டல்ல ஒரே ஒரு நாள் தங்குவீங்களா?